இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவர் வெளியில வந்த அடுத்த செகண்ட் என்ன ஆனாலும் சரி, நான் சொன்னது நடக்கும். அவர்தான் எப்பவோ போயிட்டாரு. நீங்க அதை பார்க்கலையா மோனிகா? ஐயோ, என்ன மோனிகா, நீங்க பார்த்திருப்பீங்கன்னு தான் நான் நினைச்சேன். அட பாவமே. ஐயோ மோனிகா, அவர் இந்த வழியா தானே போனாரு. ஆமா, எப்படி நீங்க பார்க்காம மிஸ் பண்ணீங்க? ஏய், நான் விளையாடுறீங்களா? நான் இங்கேயே தான் நின்னுட்டு இருக்கேன். என்ன தாண்டி யாரும் போக சான்ஸே இல்ல. சும்மா என்ன டைவர்ட் பண்றதுக்காக இப்படி சொல்லி சீட் பண்ணலாம்னு நினைக்காதீங்க. போலீஸ் ஜீப்பும் இங்கதான் இருக்கு, இந்திராணியோட காரும் இங்கதான் நிக்குது. அப்ப அவர் எப்படி போயிருப்பாரு? என்ன பறந்தா போவாரு? சூப்பர் மோனிகா, சும்மா சொல்லக்கூடாது. நீ உண்மையாவே பிரில்லியன்ட் தான். ஆனா என்ன பண்றது, விதி இப்படி உன்னோட பிளான்ல மண்ணள்ளி போட்டுருச்சே. ஏ மாமா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அதனால அவரை ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆம்புலன்ஸா? நான் ஒண்ணு பார்க்கவே இல்லையே. நாங்க சத்தியமா தான் சொல்றோம், ஒரு ஆம்புலன்ஸ்ல தான் போனாரு. என்ன நீங்க நம்பல? ஏன்பா தம்பிங்களா சார், நீங்களா இங்க தானே நின்னீங்க? ஆமா சார். ஆம்புலன்ஸ் போனது நீங்க கூடவா பார்க்கல? இதோ இப்படி தானே போச்சு, நாங்க பார்த்தோமே. சூப்பர். அது சைரன் போடாம போச்சா, அதான் எங்க மேடம் கவனிக்கல போல இருக்கு. மோனிகா போதுமா? சாரி 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 மேடம், உங்க ஆளுங்களே சொல்றாங்க. இப்பயாச்சும் நம்புறீங்களா? இல்ல, நான் நம்ப மாட்டேன். ஆம்புலன்ஸ் போனதை தான் பார்த்தாங்க. அதுல இந்திராணியோட சித்தப்பா இருந்ததை பார்க்கல. சார் சார் சார், ஒரு நிமிஷம் சார். என்னம்மா? நீங்க கோர்ட்டுக்குள்ள கூட்டிட்டு போனீங்களே உதய பெருமாள், அவர் உள்ளதானே இருக்காரு? இல்லம்மா, அவரு திடீர்னு மயக்கம் போட்டு விட்டாரு. இப்பதான் அவர் ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ஆஸ்பத்திரிக்கு அமைச்சிருக்கேன். இப்ப நானே அங்கதான் போறேம்மா. இதுக்கு மேலயும் உனக்கு நம்பிக்கை வரலனா நீ டைம் டிராவல் பண்ணி தான் போய் பார்க்கணும். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நாங்க இருக்கிற வரைக்கும் உன்னால அந்த குடும்பத்தை ஒன்னும் பண்ண முடியாது. இதுக்கப்புறமாவது திருந்த பாரு, இல்ல அடுத்த தடவை விழறாடி இன்னும் பலமா இருக்கும்.